ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்திய திருநாட்டில் தெற்கு முனையில் ஒரு சொர்க்க பூமி, முக்கடலும் சங்கமிக்கும் இடம். தமிழ்நாட்டில் எழுத்தறிவில் 91.75% பெற்று முதலிடத்தில் இருக்கும் இடம். எக்கணமும் காற்று போல சுழன்று கொண்டிருக்கும் காற்றாலை நிறைந்த இடம். உயர்ந்த ரப்பரை விளைவிக்கும் பூமி, அதாவது சொர்க்க பூமி. இப்படி சொல்லிட்டே போகலாம்ங்க. இத்தனை பட்டங்களுக்கும் சொந்தக்காரன் தான் நம்முடைய கன்னியாகுமரி. ஆமாங்க, இன்றைக்கி நாம் கன்னியாகுமரியோட ஹிஸ்ட்ரி அண்ட் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி தாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி அப்படிங்கிறது எப்போவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு இடம்தான். கன்னியாகுமரிக்காரங்களுக்கு தனி அழகே அவங்களுடைய பேச்சு தாங்க. கேகே ஸ்லாங்குக்கு ஒரு தனி பெயர் இருக்குது. கேகே ஸ்லாங்கை ரசிப்பவர்களும் அதற்கு அடிக்டான மக்களும் அதிகமான மக்கள் இங்கே இருக்கிறாங்க. லே மக்கா, மக்களே, ஏ மோனே அப்படின்னு ரசிக்கக்கூடிய வார்த்தைகள், பல வார்த்தைகள் நம்ம கன்னியாகுமரி மக்கள் வாயிலிருந்து கண்டிப்பாக வரும். இதில் பல மீம்ஸில் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. டே அண்ணா இஸ் எ வேர்ட், லே அண்ணே இஸ் எ எமோஷன். அப்படி ஒவ்வொரு வார்த்தைக்குமே வித்தியாசமான பேச்சு தான் கன்னியாகுமரிக்காரங்க வாயிலிருந்து வரும். கன்னியாகுமரியோட சிறப்புகளையும் அங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ், சப்போஸ் நீங்கள் கன்னியாகுமரியை விசிட் பண்ண போனீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னா கன்னியாகுமரியுடைய வரலாறு தான். ஆமாங்க, கன்னியாகுமரிக்குன்னு தனி வரலாறு இருக்குதுங்க. எப்படி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தனி ஒரு மாவட்டமாக மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு வரலாறு வச்சுருக்காங்க. கன்னியாகுமரியோட வரலாறு பார்க்குறதுக்கு ஒரு 100 வருஷம் முன்னாடியோ இல்லை 200 வருஷம் முன்னாடியோ போக வேண்டாம். கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னாடி போக வேண்டியது இருக்குங்க. ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, எப்படி கன்னியாகுமரி கேரளாவில் இருந்து பிரிஞ்சு தமிழ்நாட்டு கூட சேர்ந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ நாம் வரலாறாக பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி தனி மாவட்டமாக மாறினது, அதாவது தமிழ்நாட்டோட சேர்ந்தது ரொம்ப வருடங்கள் கழித்து தாங்க. முன்னாடியெல்லாம் கன்னியாகுமரி எங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே தாங்க கன்னியாகுமரிங்கிற ஒரு மாவட்டமே இருந்துச்சு. அதாவது 1947 விடுதலைக்கு முன்புலாம் திருவிதாங்கோடு சமஸ்தானத்துக்கு கூட தாங்க இருந்துச்சு. 1947 விடுதலைக்கு அப்புறமா கேரளா கூட கன்னியாகுமரி ஆட் ஆகி இருந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டோட சேர்க்கப்படுது. அதுக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் எவ்வளவு தமிழ் பேசுகிற மக்கள் இருந்தாங்களோ அதை விட அதிகமாக தமிழ் பேசுகிற மக்கள் கன்னியாகுமரியில் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க கேரளாவோட சேர்ந்து இருந்திருக்காங்க. இதனால் கன்னியாகுமரி மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கேரளாவோட இருக்கும்போது மலையாளம் தான் அங்கே ஆட்சி மொழியாக ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்துச்சு. தமிழ்மொழி மக்கள், அதாவது கன்னியாகுமரி மக்கள் கேரளாவில் சிறுபான்மையினராக தான் இருந்திருக்காங்க. பல ஒடுக்குமுறைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. பல முறை பல போராட்டங்கள் நடந்திருக்கு. எப்படியாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை தனியாக எடுத்து தமிழ்நாட்டோட சேர்க்கணும் அப்படின்னு பல போராட்டங்கள் கேரளா அரசாங்கத்தை எதிர்த்து தமிழ் மக்கள் அங்கே பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே எடுபடலை. கேரளா அரசாங்கம் பல ஒடுக்குமுறைகளை பண்ணி தமிழ் மக்களை கட்டுப்படுத்தினாலும் இவங்களால கேரளாவில் இருக்க முடியாமல் எப்படியாவது தமிழ்நாட்டோட சேர்ந்தாகணும் அப்படின்னு கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய குமரி தந்தைன்னு அழைக்கப்படுற ஐயா மார்ஷல் நேசமணி அவங்க தலைமையில் ஒரு பட்டாளமே உருவாகுது. மார்ஷல் நேசமணி ஐயா களத்தில் இறங்கினதுக்கு அப்புறமா பட்டாளம் மட்டும் இல்லைங்க, படையும் ரொம்ப பெருசாகிடுச்சு. போராட்டங்களும் பயங்கரமாக வெடிக்க தொடங்குச்சு. இவரோட போராட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமானது. இவரை எதிர்த்து கேரளா அரசாங்கத்தினால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமாக இவர் போராடி இருக்காரு. இந்த போராட்டத்துக்கு கிடைத்த விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட கன்னியாகுமரியை சேர்த்திடலாம் அப்படிங்கிற முடிவு தாங்க. மார்ஷல் நேசமணி ஐயா உதவியோட 1956 நவம்பர் 1 கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட சேர்ந்து கன்னியாகுமரி தனி ஒரு மாவட்டமாக மாறிடுச்சு. நவம்பர் 1 இன்றைக்கு வரைக்குமே கன்னியாகுமரி மக்கள் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க.
நேசமணி ஐயாவை நினைத்து பார்க்குற தினமா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் நவம்பர் 1 விடுமுறை அளிக்கப்படுது. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கீழே அகஸ்தீஸ்வரம், கல்குளம், தோவாளை, விளவங்கோடு, கிள்ளியூர், திருவட்டார் அப்படின்னு 6 தாலுக்கா இருக்குதுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் டூரிஸ்ட் பிளேசஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அதிகமாகவே இருக்குதுங்க. அதில் முக்கியமாக கன்னியாகுமரியோட அடையாளமாக இருக்கிறது 133 அடி உயரத்தில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை தாங்க. இன்றைக்கு வரைக்குமே கன்னியாகுமரியோட அடையாளமாக உயர்ந்து நிற்குது. கடலுக்கு நடுவில் இருக்கிற திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா போட்டிங் மூலமாக பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கிற வகையில் கடலுக்கு நடுவில் கண்ணாடி பாலம் கட்டப்பட்டிருக்கு. வாரத்தில் 7 நாளுமே போட்டிங் அவைலபிளாக இருக்குது. டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 7:45 மாலை 4:45 வரைக்கும். சன்ரைஸ் சன்செட் பார்க்கணும் அப்படின்னா காலை 5:30 மணிக்கு போனால் சன்ரைஸ் பார்க்க முடியும். அதே மாதிரி ஈவினிங் 5:30 மணிக்கு போனால் சன்செட் பார்க்க முடியும். இதுக்கு பிறகு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் எதெல்லாம் பார்க்கலாம். காந்தி மண்டபம், காமராஜர் நினைவு மண்டபம், கோவளம் பீச், மாத்தூர் தொட்டில் பாலம், பத்மநாபபுரம் பேலஸ், ரப்பர் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் கன்னியாகுமரி டூரிஸ்ட் பிளேசஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்முடைய குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸோட டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். நிறைய வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நாகர்கோயில் வரலாறுன்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகான்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மொத்தமாக சொல்லப்போனால் நம்முடைய கன்னியாகுமரியை இயற்கையோட அரண்மனை அப்படின்னும் சொர்க்க பூமின்னு தாங்க சொல்லி ஆகணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் கன்னியாகுமரி பிடிக்குமா இல்லையா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.